அவருடைய கரத்தின் கிரியைகள் மேல் நமக்கு ஆளுகை தந்திருக்கிறார். என்ன தந்திருக்கிறார்? அவர் மனிதனுக்கு தன் கிரியைகளின் மேல் ஆளுகை தந்தார். என்ன தந்தார்? ஆளுகை. என்ன ஒரு அழகான காரியம்! மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது முடிவும் மரண வழி. தேவனுக்கு வழிகள் உண்டு, அது என் நினைவுகள் அல்ல, அவர் நினைவுகள் அல்ல. என் வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. என் நினைவுகளை பார்க்கிறவன் நினைவுகளும் என் வழிகளை பார்க்கிற வழிகளும் உயர்ந்தவர்களாய். நான் உன்னை பற்றி நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன், அவர்கள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. கரங்களை தட்டி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஹல்லேலூயா. அவருடைய வழிகளை அறிந்திருக்கிறோமா? தேவனுடைய வழிகள் எனக்கு தெரியுமா? அவருடைய வழிகளை நான் அறிந்திருக்கிறேனா? அப்பா, காலையில் எழுந்து இந்த நாள்ல 24 மணி நேரம் இருப்பா, I surrender it to you. I surrender my hands to you, Lord. I surrender my heart to you. I surrender my day to you. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கடிந்து மகிழ்வோன்னு சொல்லி அவரை பார்த்து சொல்லி 3 காரியம் சரண்டர் பண்ணுங்க. Your heart, your hands and your day. Surrender. நீங்க பாருங்க அவர் எப்படி நடத்துவாரு. அவர் நடத்துகிற வழிகள் மேன்மையான வழி, அவர் நடத்துகிற வழிகள் புதுமையான வழி. அதுக்காக நான் என்ன செய்யணும்? அவரை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்றதை தவிர நமக்கு வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. ஏன்னா அவருடைய வழிகள் அற்புதமான வழி, வழிகள் அற்புதமான வழி. தன்னை போலவே தன் சாயலை வைத்துக் கொடுத்திருக்கிறார். You know the creation because you are his creation. அவருடைய சாயல் எனக்குடையவர். நான் சொன்ன எத்தனை காரியங்கள் நமக்குடைய. முதலாவது அவர் தன்னுடைய ஜீவ ஆவியை எனக்குடைய வைத்தார். இரண்டாவது தன்னுடைய கட்டளைகளை, புதிய நியாய பிரமாணத்தை எனக்குடைய வைத்தார். ஏன்னா வேத சொல்லுது புதிய பாட்டுல இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். மூன்றாவது அவர் தன்னுடைய நியாய பிரமாணத்தை வைத்தார். மூன்றாவது ஜீவ விருட்சத்தை என் வாயிலே வைத்திருக்கிறார். நான்காவது the kingdom of God, அவருடைய நித்திய ஜீவனை என் இருதயத்திற்குள்ளே வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி நான் பிதாவானார், என் கடமையே நான் எஜமானனானார். எனக்கு பயப்படுகிற பயம், எனக்கு பயப்பட